இனிய நண்பர்களே, வணக்கம். ஓம் நமோ நாராயணா. இறை அன்பில் மூழ்கிப்போன மகான் நம்மாழ்வார் பற்றி இன்று பேசப்போகிறோம். வைணவ சமயத்தில் ஆழ்வார்களில் தலை சிறந்தவராக வணங்கப்படும் நம்மாழ்வார் திராவிட வேதம் என்று போற்றப்படும் திருவாய்மொழியின் கருணைமிகு குருநாதர். ஆழ்வார் என்றால் இறை அருளில் மூழ்கியவர் என்று பொருள். இந்த ஆழ்வார்கள் திருமாலின் ஆயுதங்களாகவும் அணிகளாகவும் குரு பரம்பரைகளில் கருதப்படுகிறார்கள். அதில் நம்மாழ்வார் சேனை முதலியாரின் அம்சமாக கருதப்படுகிறார். நம்மாழ்வாரின் இயற்பெயர் மாறன் சடகோபன், காரிமாறன், பராங்குசன், வகுலாபரணன் என்று பல பெயர்களால் அழைக்கப்பட்டிருக்கிறார். தென் தமிழ்நாட்டின் தாமிரபரணி ஆற்றங்கரையில் உள்ள திருக்குருகூரில் காரியார் நம்பி என்ற குறுநில மன்னருக்கும் உடையனங்கை அம்மாளுக்கும் வைகாசியில் விசாக நட்சத்திர பௌர்ணமி நாளில் அருள் வரமாக பிறந்தவர். பிறந்த குழந்தை அழுதல், பால் உண்ணுதல் போன்ற எந்த உலகியலான செயல்களும் இல்லாமல் கண் மூடிய நிலையிலேயே ஒளி பொங்கிய முகத்துடன் இருந்ததால் பெற்றோர் அதிர்ச்சி அடைந்து அவனை திருக்கருக்கூர் கோயில் அருகே புளியமர நிழலில் திருமால் அடியிலே வைப்பதாக ஒரு அதிசய வரலாறு கூறப்படுகிறது. இவ்வாறு வாய் திறக்காமல் கண் திறக்காமல் யோக நிலையில் 16 வருடங்கள் அமர்ந்திருப்பதே நம்மாழ்வாரின் பிள்ளை பருவம். அப்போதுதான் ஒரு அதிசயம் நிகழ்கிறது. அயோத்தி யாத்திரையில் இருந்த மதுரகவி ஆழ்வார் இன்னொரு ஆழ்வார் தென் திசையில் வானளாவிய பேரொளியை பார்த்துவிட்டு அதன் காரணம் அறியாமல் அதனை நோக்கி நடந்து வர துவங்குகிறார். திருவேன் கடவனின் அருளால் ஆழ்வார் திருநகரி வந்தடைந்து புளிய மரத்தடியில் ஒளி வீசும் அந்த குழந்தையை பார்க்கிறார். சிறு கல்லை வீசி சப்தம் எழுப்ப குழந்தை கண் திறக்க மதுரகவி ஒரு தத்துவ கேள்வி கேட்கிறார். அது என்ன கேள்வி? செத்ததின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும் என்று புதிர்விடுகிறார். அதற்கு அந்த குழந்தை சளைக்காமல் சொல்கிறது, அத்தை தின்று அங்கே கிடக்கும் என்று முதலாக வாயை திறந்து விடை தருகிறது. இந்த கேள்வி உருவற்ற பிரகிருதியால் உருவான மர உடம்பில் பிறக்கும் ஜீவாத்மா எதை அனுபவித்து எவ்விடத்தில் இருக்கும் என்ற ஆன்மீக விளக்கத்தை தருகிறது. பதில், மெய்ஞானம் பெற்ற ஜீவன் பரமாத்மாவை அனுபவித்து அதனுடனேயே ஒன்றி இருக்கும் வாழ்க்கையையும், ஐம்புலன் ஆசைகளில் விழுந்த ஜீவன் பிறவி சுழற்சியிலேயே கட்டுண்டு கிடக்கும் வாழ்க்கையையும் வேறுபடுத்தி காட்டுகிறது. நம்மாழ்வார் 35 ஆண்டுகள் வாழ்ந்ததாக கருதப்படுகிறது. திருவாய்மொழியை திருவரங்கத்தில் மங்கள இசையோடு பாடி சேவை செய்ய திருமங்கை மன்னர் ஏற்பாடு செய்த 10 நாள் உற்சவத்தின் இறுதியில் பாசுரங்களை தலையில் கட்டிய அரங்கன் திருவடிகளை அடைந்ததாக திருவரங்க கோயில் வரலாறு கூறுகிறது. 12 ஆழ்வார்களும் கிபி 6 முதல் 9ஆம் நூற்றாண்டுகளுக்கு இடையே அவதரித்து சங்கத் தமிழை தெய்வத் தமிழாக உயர்த்தினார்கள். இவர்களின் மொத்த பாசுரங்கள் 4000 ஆக, அதைத்தான் 4000 திவ்ய பிரபந்தம் என்று பக்தி பாய்ச்சலால் விளங்கும் வைணவத்தின் வழிபாட்டு பெருநூலாக அமைந்தது. நம்மாழ்வார் தனியாகவே 1296 பாசுரங்கள் 1296 ஏற்றியிருக்கிறார். அவர் எழுதிய பிரபந்தங்கள் திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவிருத்தம், திருவாய்மொழி, வெவ்வேறு எண்ணிக்கையிலான பாசுரங்களை கொண்ட 4 மாமருந்துகள். அவர் 108 திவ்ய தேசங்களில் 34 திருத்தலங்களை பாடியிருக்கிறார். அதில் நவ திருப்பதிகளும் அடங்குகின்றன. நாதமுனிகள் திருவாய்மொழியை திராவிட வேத சாகரம் என்று வர்ணிக்க ரிக், யஜுர், சாம, அதர்வண வேதங்களின் சாரம் முறையே திருவிருத்தம், திருவாசிரியம், திருவாய்மொழி, பெரிய திருவந்தாதி என்று தமிழிலே கருதப்படுகிறது
என்று சொல்கிறார்கள். வடமொழி வேதத்தாலும் அடைய முடியாத பல மெய்ப்பொருள்களை நம்மாழ்வாரின் தமிழ் வேதத்தை பற்றி கற்கவே முடியும் என்று வேதாந்த தேசிகர் போன்ற ஆச்சாரியர்கள் வலியுறுத்துகிறார்கள். மதுரகவி நம்மாழ்வாருக்கு வேதம் தமிழ் செய்த பெருமான் என்ற விருதும் வழங்கியிருக்கிறார். ஆனால் இதை எதிர்த்த சில சங்க கவிஞர்கள் திருவாய்மொழி பாசுரமும் தங்கள் நூல்களும் சங்க பலகையில் வைக்க முடிவு செய்து பலகையை ஆழ்வார் பாசுரத்தையே ஏந்தி மற்ற நூல்களை தள்ளிவிட்டதாக கூறப்படும் கற்பனை கதையும் இருக்கிறது. அவர் நூல்களின் மறைமையான உயர்வை, அதாவது நம்மாழ்வாரின் நூல்களின் உயர்வை இந்த கதை சுட்டி காட்டுகிறது. சங்க காலத்தில் மனித காதலை பாடிய பல்லவர் கால சமய தமிழ் இறைகாதலால் நிரம்பியது. அப்பரால் தொடங்கிய மதுர பக்தி ஆண்டாள் மற்றும் நம்மாழ்வாரின் காலத்தில் மங்கை பருவத்தை அடைந்ததாக கூறப்படுகிறது. நம்மாழ்வாரின் திருவாய்மொழியில் 17 பதிகங்கள் தலைவியின் சொற்களாகவும் 7 தாயின் நிலையாகவும் 3 தோழியின் பார்வையாகவும் அமைந்து அகத்தினை பொருளோடு இறைவன் மீது காதலாகிய பக்தியை வெளிப்படுத்துகின்றன. திருவிருத்தம் முழுவதும் அகப்பொருள் இலக்கியம் என்ற அளவுக்கு நுட்பமான உணர்ச்சியை கொண்டது என்றால் பாருங்களேன். நம்மாழ்வார் வைணவத்தின் 3 முக்கிய மந்திரங்களில் அடங்கிய தத்துவங்களை தன் பிரபந்தங்களில் விரித்து வருகின்றார். ஓம் நமோ நாராயணாயா என்ற திரு அஷ்டாட்சரத்தின் உண்மை பொருள் ஸ்ரீமன் நாராயண சரணம் சரணம் பிரபத்தியே ஸ்ரீமதே நாராயணாய நம என்று கூறப்படும் திவ்ய மந்திரத்தின் பொருள் ஆகியவை திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி பதிகங்களிலேயே விளங்குகின்றன. பெரிய வங்கிப்புறத்து நம்பி திருவாய்மொழி என்றால் ஐம்பொருள் விளக்கம் என்று கூறியதால் நம்மாழ்வாரின் பாசுரங்கள் அர்த்த பஞ்சகம் எனப்படும் 5 முக்கிய ஆன்மீக விஷயங்களை விளக்குகின்றன என்று பின்வந்தோர் கருதுகின்றனர். அது இறைவனின் நிலை, ஆத்மாவின் நிலை, ஆத்மா இறைவனை அடையும் மார்க்கம், அந்த மார்க்கத்தில் ஏற்படும் தடைகள், ஆத்மாவுக்கான இறுதியான புருஷார்த்தம், இவையே அந்த 5 என்று கூறப்படுகிறது. இறைவனின் நிலை 5 என்று நம்மாழ்வார் போற்றி புகழ்கின்றார். பரமபதத்தில் இருக்கும் பரதத்துவமும், திருப்பார்க்கடலின் வியூகமும், அவதாரமாக வந்து விளங்கும் விபவம், கோயிலில் அர்ச்சனையாக தோன்றும் திருச்சிலை, எல்லா பொருள்களிலும் உயிர்களிலும் எந்திரியமாக ஒளிந்து இருப்பது அந்தர்யாமி என்ற இந்த 5 நிலைகளில் நம்மாழ்வார் இறைவனை அனுபவித்து பாடுகிறார். நம்மாழ்வார் பக்தியை தாண்டிய சரணாகதி மார்க்கத்தை வலியுறுத்தியவர் என ஆச்சாரியார்கள் ஆய்வு செய்திருக்கிறார்கள். சிலர் திருவாய்மொழியை பக்தி நூல் என்றும் சிலர் பிரபந்தி மார்க்கம் என்றும் எடுத்து காட்டினாலும் நம் பிள்ளை போன்றோர் இரு வகையிலும் அவருடைய பாசுரங்கள் விளக்கப்படலாம் என்றே கருதுகிறார்கள். நம்மாழ்வார் பகவானில் மட்டுமல்ல, பகவதர்களில் அடியார்களில் கொள்ளும் பக்தியையும் உச்சமாக கருதுகிறார். தொண்டர் 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 என்று தன்னை சொன்னதும் நெடுமார்க்கு அடியை போன்ற பாசுரங்களிலும் அடியார்களின் பாத சேவையை உயர்ந்த பாதையாக துதிப்பதும் பாகவத பக்தியின் உச்சத்தை காட்டுகிறது. சைவத்திற்கு மாணிக்க வாசகர் எப்படியோ அதே போன்று வைணவத்திற்கும் நம்மாழ்வார் அதே வகையிலான பரம பக்தியுடன் மனிதாபிமானத்துடன் விளங்கியவர் என்று தமிழ் தலைவர்கள் பாராட்டுகிறார்கள். வைணவத்தில் ஆழ்வார்களும் ஆச்சாரியார்களும் இரு வகையினர் என்றாலும் இரண்டிலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர் ஒருவரே, அவர்தான் நம்மாழ்வார். சேனை முதலியார் கற்பத்தில் இருந்தபோதே அவரது 3 பிறவி நினைவுகளையும் அகற்றியதால் சடகோபர் என்ற பெயர் அவருக்கு வந்தது என்று சொல்வார்கள். அதாவது சடத்தை, அழுக்கை பிறவியிலேயே நீக்கப்பட்டவர் அவர் என்று சொல்வார்கள். 16 வயது வரைக்கும் யோக நிலையிலேயே இருந்த அவருக்கு 11 வயது ஆனபோது சேனை முதலியார் எல்லா கலைகளையும் உபதேசம் செய்தாராம். அப்போது 108 திவ்ய தேசங்களின் மூர்த்திகள் எல்லாம் அவரது மனக்கண்ணில் தரிசனம் அளித்ததாக மரபு கூறுகிறது. கம்பர் தன் காவியத்தில் கடவுள் வாழ்த்தில் நம்மாழ்வாரையும் வணங்கும் பழக்கத்தை ஏற்படுத்தினார். அதன்பின் தான் வைணவ நூல்களை ஆரம்பிக்கும் முன் நம்மாழ்வாரை துதி செய்வது மரபானது. அரங்க திவ்ய தேசத்தில் இராமாயணத்தை
அரங்கேற்ற விரும்பிய கம்பனிடம் அரங்கன் கனவில் தோன்றி முதலில் சடகோபரை துதிசை என அருள் கூற, கம்பரும் சடகோபர் அந்தாதி என்ற நூலை 100 கட்டளை கலித்துறையில் பாடினார் என்ற வரலாறும் இருக்கிறது. திருமூலர், ஆதிசங்கரர், சடகோபர் வாழ்ந்த காலம் தென்னாட்டில் சமரச சன்மார்க்க யுகமாக விளங்கியதாக கூறப்படுகிறது. திருவாய்மொழியில் நம்மாழ்வார் திருமாலின் அவதாரங்களை போற்றுவதோடு மட்டுமல்லாமல் சிவன் போன்ற பிற தெய்வங்களுக்கும் வணக்கம் செலுத்திய இடங்கள் இருக்கின்றன. தெய்வம் தெய்வம்தான், பெயர் மாறினாலும் பொருள் ஒன்று என்றொரு சமரச கண்ணோட்டத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று சொல்லக்கூடிய பொது தத்துவம் அவருடைய அடிப்படை எண்ணமாக இருந்தாலும் அந்த ஒரே உண்மையை பல்வேறு வடிவங்களிலும் பெயர்களிலும் வழிபடுவதில் குற்றமில்லை என்றுதான் அவர் நடைமுறையில் காட்டுகிறார். நம்மாழ்வார் தான் ஒருவர் காக்க மட்டுமல்ல, மண்ணுலகமே காக்கும் உணர்வுடன் பிரபந்தங்களை அருளிச் செய்தவர். இறை உணர்வை பகிர்ந்து கொண்டு மனித சமுதாயம் முழுவதையும் உயர்த்த வேண்டும் என்ற பரந்த நோக்கத்தால் தான் அவர் வைணவ கொள்கையை வழுவாமல் மக்களிடத்தே அன்புடன் பகிர்ந்து கொள்கிறார். இவ்வளவு உயர்ந்த பக்தியும் ஞானமும் காரணமாக திருமாலின் பாதுகையில் நம்மாழ்வாரின் பெயரே சூட்டப்பட்டு, அதாவது ஸ்ரீ சடகோபன் என்பதையே ஸ்ரீ சடாரி என்ற திருநாமத்தோடு இன்றும் கோயில்களில் பக்தர்களின் தலையில் வைக்கும் பெரிய மரியாதை இவருக்கே உரியதாக வழங்கப்பட்டு வருகிறது. பக்தியால் வெளிப்படும் ஞானம், ஞானத்தால் மலர்கின்ற பக்தி, இந்த இரண்டின் சரியான சமநிலையை வாழ்விலும் மொழியிலும் எடுத்து காட்டிய மகான்தான் நம்மாழ்வார். என்ன நண்பர்களே, நம்மாழ்வாரின் வரலாறை என்னால் முடிந்தவரை பகிர்ந்திருக்கிறேன். இன்னும் வரும் பகுதிகளில் இஞ்சியுள்ள ஆழ்வார்களின் வரலாற்றையும் பார்ப்போம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது நாகராஜன். ஓம் நாராயணாய நமோ.